பண்ணும்படி ஒரு மேலே போகிறார். அப்பொழுது அவருக்கு உண்டான ஒரு தரிசனம். சோதரம் 5ஆம் வசனம் சொல்லப்படும், நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அதன் என்றால் 4 முனைகள் கட்டப்பட்டிருக்கிற ஒரு பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து இறங்கி வருது. பேதுரு போய் பிரசங்கம் பண்றார், ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப ஜெபம் பண்ணும் பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு ஞான திருஷ்டி அடைந்து அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் நம்ம அதிகாரத்தை பார்த்தா ஒரு பசியா இருக்கார். பசிக்குது ஆனால் சாப்பிட மனதா இருக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 10:10 அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதா இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்த பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து ஆயத்த பண்ணுகையில் ஒரு ஞான திருஷ்டி அடைந்து அந்த நேரத்துல அவர் சாப்பாடுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர் மேல போய் ஜெபிக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பசி எடுத்து சாப்பிட மனசா இருக்கிறாரு. ஆனா அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஞான கண்கள் திறக்கப்படுது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு துப்பட்டினா ஒரு பெரிய ஒரு பெட்டி, ஒரு மர கூட்டு மாதிரி. அப்போ அந்த சிங்கம் புலியெல்லாம் அடைச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் கம்மியா இருக்கும், ஒரு பக்கம் 4 பக்கம் கம்மியில அடைச்சிருப்பாங்க. இதே மாதிரி அந்த கூண்டு மேல இருக்கு. அந்த கூண்டு மாதிரி பார்க்குறாரு. அது எல்லா வித மிருகங்களும் இருக்குது, எல்லா ஊர் பிராணிகள் இருக்குது. இப்போ காட்டு மிருகங்கள் இருக்கு, 4 பிராணிகள் இருக்கு, ஆகாயத்து பறவைகள் இருக்கு, எல்லாம் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிருக்கு. அப்போ நோவா ஏற்படுத்தின அந்த பேரை கூட இருக்குது. ஆனா அதை பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பேதுருவே, நீ எழுது, அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். அவர் சொல்றாரு, ஆண்டவர் வானத்திலிருந்த சத்தம் இருக்குது, பேதுருவே நீ எழுந்து அடித்து புசி அப்படின்னு சொல்றாரு. உடனே பேதுரு என்ன சொல்றாரு, அதற்கு ஆண்டவரை, நான் அப்படி அல்ல, திட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றும் ஒரு காலும் என் வாய்க்குள்ளே போனதில்லை. நல்ல அவன் சொல்றான், தீட்டுள்ளது ஒன்றும் என் வாய்க்குள்ள போனதில்லை அப்படின்னு சொல்றான். ஆண்டவே நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த யோவான் அப்போஸ்தலர் 11 என்ன சொல்றாருன்னா, 2ஆம் தரம் வானத்திற்கு சத்தம் உண்டாகி தேவன் சுத்தமாக்கினவைகளை தீட்டாதே எண்ணாதே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆண்டோட நல்ல ஒரு இங்கிலீஷ் பைபிள் போடப்பட்டிருக்கு. நீ சொல்றது தப்பு, நான் ரைட் கொடுத்துட்டேன், இதுக்கு என்ன செய்ய தேவன் இதை டிக்ளேர் பண்ணிட்டார். அல்லேலூயா. இந்த மிருகங்கள், இந்த காட்டு மிருகங்கள்லாம் அடித்து புசிக்கலாம் சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணிட்டார், அவர் சுத்தமாக்கிட்டார். அல்லேலூயா. நீ ஆண்டவர் சொன்னதை நீ அப்படி சொல்லவே சொல்றார். ஆண்டவர் சுத்தமாக்கினதை நீ தீட்டாதே எண்ணாதே அப்படி சொல்றார். அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்ம நிறைய காரியங்கள் தேவன் சுத்தமாக்கினதை நம்ம தீட்டாம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸ்தோத்திரம். இப்ப பாவியான ஸ்திரீ சமரியா இடத்துல போற, அங்க போய் தண்ணீர் தான் கேட்கிறாரு. அவ என்ன யோசிக்கிறான், அவளே யோசிக்கிறான், நீ யூதனா இருக்க இடத்துல தண்ணீர் தரலாமா கேட்கலாமா? ஏன்னா அவளுடைய வாழ்க்கை மோசமா இருக்கு. 5 புருஷர்கள் மற்றும் என்ன செய்யப்பட்ட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு. ஆனா ஆண்டவர் அவருடைய இருதயத்தை பார்த்து ரசிக்கிறார். அல்லேலூயா. அவ தண்ணீர் கேட்கிறாரு. ஆனா அவ என்ன சொல்றா, நான் எப்படி நீ யூதனா இருக்க அப்போ பெரிய ஒரு மத போதனை மாதிரி பண்றான். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் மத போதனை பண்ணல, தெய்வம் நினைச்சாரு, அவளை ரட்சிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய நோக்கமே என்னன்னா, தண்ணி தான் விட்டு அவளை நினைச்சுக்கிறாரு, ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தணும். அதுதான் அங்க போறாரு, ரட்சிப்புக்குள்ள வழிநடத்துக்கு தான் போறாங்க. அங்க தண்ணி கேட்கிறேன். ஸ்தோத்திரம். இப்ப நாங்க மதுரையில் ஒளி செய்யும் பொழுது ஒரு சகோதரி அங்க தெருவில் கைப்பற்றி கொடுப்போம். அப்பொழுது அவங்க வீட்டுக்கு போவோம், சில வீடுகளுக்கு போவோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சில வீட்டில் தண்ணி பயன்படுத்திக்கிற மாதிரி அப்புறம் வீடு தண்ணி கேட்பாங்க. அவங்க தண்ணி எடுத்து போறப்ப நோட்டீஸ் கொடுத்தோம். அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆசிரம். அல்லேலூயா. மதுரையில் ஒரு சர்ச்சில் போயிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் சில டெக்னிக்ல பயன்படுத்துறாரு. தண்ணி கேட்கிற மாதிரி, அதில் ஏதாவது ஒரு கடையில போய் ஒரு டீ குடிக்கிற மாதிரி, வடை சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி செஞ்சுக்கிட்டு எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் வந்து தண்ணி கேட்கிறாரு. ஆனா அந்த பெண் எடுத்து தண்ணி வாங்கி குடிக்கலாமா? நம்ம என்ன செய்வோம், அவருடைய வாழ்க்கையை மோசம். இயேசுவுக்கு எல்லாமே தெரியும். அவர் தீர்க்கதரிசனம் அறிகிறார் அவருடைய வாழ்க்கை என்ன, அவர் என்ன சூழ்நிலை இருக்கிறார். அப்ப ஆண்டவர் அந்த செய்த பாவத்தை பார்க்கல, ஆனா அவளை ரட்சிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு மனுஷன் என்னன்னா, மனுஷனுடைய பாவத்தை மனுஷன் பார்க்கலாம். அவன் இப்படி இப்படி இப்போ கிறிஸ்துவ சமாதிக்க என்னன்னா, அவன் இப்படி செஞ்சுட்டான், அவன் எப்படி செஞ்சுட்டான் அப்படின்றபடியே பாவத்தை பார்க்கலாம். ஆனா தேவன் சுத்தமாக்கிட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவர் அன்னைக்கு நைட்டே மனதை கொஞ்சுவார், அடுத்து சனித்த முடிய மனதை நிற்பான். ஆனா நம்ம என்ன செய்வோம், குற்றவாளி திருத்திக்கிட்டே இருக்கும். மனுஷன் என்ன செய்வான், குற்றவாளி திருத்திக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் அதை மன்னிக்கிறது எப்போ மன்னிப்பாருன்னு தெரியாது. ஆனால் நம்ம மன்னிப்பு கேட்டோம்னு மன்னிச்சுக்குவார். அல்லேலூயா. அப்ப
ஸ்தோத்திரம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த குற்றவாளியா நம்ம தீர்க்கிறது காட்டிட்டோம், நம்ம அவங்களுக்கு ஆச்சரியம். அதான் ஆண்டு சொல்றாரு, தேவன் சுத்தமாக்குனத நீ அசுத்தமாக்கினாத. இது என்னன்னா புறஜாதிகளுடைய ரட்சிப்பு. இப்படி புறஜாதிகள்லாம் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் காமிச்சு உலகத்தில் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். அதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. நம்மளெல்லாம் புறஜாதியாக நமக்கு இந்த தரிசனம் பேருக்கு கொடுக்கப்படலைன்னா அவன் என்ன புறஜாதிகளிடத்துல போயிருக்க மாட்டான். அதனால சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. எங்க பிரசங்கித்தானா? சிதறி போன யூதர்களிடத்துல பிரசங்கம் பண்ணாங்க. அப்ப யூதர்களுக்குள்ளேயே சுவிசேஷம் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மரபு பெரிய ஒரு பெட்டி துப்படியை காமிச்சு எல்லாம் அடித்து பூசி நான் எல்லாத்தையும் பரிசுத்தமாக்குன்னு சொன்ன பிறகுதான் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த தரிசனம் நடந்துட்டு இருக்கும் போதே என்ன செய்யலாம், அவன் முடிச்சு பார்க்கலாம் 2-3 பேர் வராங்க. அப்போ வரப்படுது 3 மனுஷர் வராங்க. அவங்க வந்து நிற்கிறாங்க 11 மாசம் வீட்டுக்கு வீட்டுக்கு முன்னே வந்து நீங்க எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி பொருளிக்கிற என்னுடைய எஜமான வீட்டுக்கு வரணும்னு கேட்குறாங்க. உடனே ஆவியானவர் சொல்றாரு, நீ சந்தேகப்படாம போ அப்படின்னு சொல்றாரு. போனா அங்க கொர்நேலி வீட்டில் ஒரு எழுதுறாங்க. புறஜாதிகள்லாம் கூடி இருக்கிறாங்க. அவங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம வீட்டில் இருந்து இப்போ முற்காலத்தில் நம்ம இந்தியர்கள், தமிழர்கள் மற்றும் மற்ற மாநிலங்கள்லாம் இயேசு அறியாத இனத்தை சேர்ந்தவர்கள் தான், யூதை காலத்தை சேராதவர்கள் தான். ஆனால் அவங்க வந்து ஸ்தோத்திரம் சுவிசேஷம் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க, அல்லது போய் சொல்லலைன்னா அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டோம் சொல்லி பெருமிதம் கொள்றோம், நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டணும். ஆனால் அவங்க இந்த ஆண்டவர் மட்டும் சுத்தமாக்கலைன்னா அந்த யூதர்கள் அவங்க தேவன் சுத்தமாக்கினதை அவங்க என்ன செய்யணும், அசுத்தம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் திரும்ப சொன்னாரு, தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தமா என்னாவே இப்படி சொல்லாதே அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், அப்படியே புறஜாதியர்களை அப்படியே தவறா பார்க்குற நோக்கங்கள்லாம் நீக்கிட்டு அவங்க ரட்சிப்புக்குள்ள வழிபடுத்துவதற்கு நம்ம பிரயாசப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்றும் அதே போல இன்னைக்கு மனிதர்கள் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ ஜீவித்திலையும் ஒழுங்கு போனவங்க இருப்பான். அவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது, குற்றமா பார்க்கலாம். அவங்கள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்போது பெரிய ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு நம்ம ஒரு தெரு வீடு கட்டுறோம். வீடு கட்டுறவங்க எப்படின்னா வருவாங்க, பட்டையை எடுத்து வருவாங்க, வேஸ்ட் கட்டிட்டு வருவாங்க, சாமி வச்சு கட்டிட்டு வருவாங்க, கலர் வச்சு கலர் சிலை கட்டிட்டு வருவாங்க, எப்படின்னா. ஆனால் என்ன வீடு கேட்டு குடிச்சுட்டே நிச்சயமா கலந்து வீடு கட்டுவோம். அப்போ அந்த வீடு வேண்டாம் சொல்லி வர முடியுமா? என்ன செய்வோம், சுத்தப்படுத்தி தெய்வம் அதை ஏற்றுக்கொண்டாரு. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத மனிதர்களும் வந்து சர்ச்சைக்கு இருக்கிறாங்க. அப்போ அதை வேண்டாம் சொல்லி முடியுமா? அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து இவைகளை தெய்வம் சுத்தமாக்குறாங்க. அல்லேலூயா. இப்போ தேவன் சுத்தமாக்கி அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அதே போல இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பாவம் செய்யும் பொழுதும் அவங்கள்ட்ட குறை இருக்கும் பொழுதும் தேவன் அவங்களை சுத்தமாக்கிட்டாங்கன்னா நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறது, நம்ம வந்து அவங்க வியாக்கியானம் பண்ணி அவங்களை கெடுக்கக்கூடாது. இப்ப இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருப்பாங்க 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல, தீத்து புஸ்தகம். தீத்துல சொல்றாரு, அசுத்தப்படவனுக்கு சகலம் அசுத்தமா இருக்கும், சுத்தப்படவனுக்கும் சகலம் சுத்தமா இருக்கும் சொல்ல. 1 தீத்து 1:15 சொல்றாரு, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலம் சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சுத்தமா நீ இருந்தனா, சுத்த மனசா இருந்தா சகலம் சுத்தமா இருக்கும் சொல்றாரு. அல்லேலூயா. அவிசுவாசிகளுக்கும் என்ன செய்யறது, சுத்தம் இல்லாதவர்களுக்கும் ஒன்றும் சுத்தம் இராது சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப சுத்தம் இல்லாதவர்களுக்கு எதெல்லாம் சுத்தம் அப்படியே சுத்த கண்ணோட பார்க்காதவங்களுக்கு எல்லாமே அசுத்தமா சொல்றாரு. அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமா இராது. 15 2 தீத்து 1:15 அது சொல்றாரு. அப்ப சுத்தமா நம்ம இருந்தோம்னா சகலம் சுத்தமா. அதுக்காண்டி இப்ப நரகள் அதை சுத்தம் நினைக்க முடியுமா? அது முடியாது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதர் சபையில இருக்கிற மனிதரும் ஒரு சில மனிதர்களை பார்க்கிறோம். அப்ப சில காரியங்களை பார்க்கிறோம், சுத்தமுள்ளவர்களாக பார்க்கிறோம். சில அதெல்லாம் சுத்தமா இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, எது எடுத்தாலும் நம்ம குறைய கண்டுபிடிக்கிறது நம்மளோடு பார்க்காம, வீணா ஒருத்தரை நியாயம் இருக்காம, வீணா ஒருத்தரை இவர் குற்றவாளி, இவர் அப்படி இவர் இப்படி நியாயம் இருக்காம, அவங்களை என்ன செய்யணும், தேவன் வீணா எடுத்துக்கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும், அப்படி சுத்தமாக்குகிற தேவன். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலம் சுத்தமா அதை ஏற்றுக்கொண்டார். இப்ப காணிக்கப்பட்டி வந்து காணிக்க போறாரு.
எல்லாரும் காணிக்க போடுவாங்க. பாவியும் காணிக்க போடுவான், ரட்சிக்கப்பட்டவங்களும் காணிக்க போடுவாங்க, நீதிமான் காணிக்க போடுவான். ஆனால் தேவன் அதை என்ன செய்யறது? சுத்தமாக்குறார். இல்லையா? அது சுத்தமா தேவனுக்குள்ளதா ஜெபிக்கும் பொழுது சுத்தமா இருக்கு. அப்ப அது ஆண்டவர் சகலம் அது சுத்தமாக்கு. ஆனா அதை பார்த்து இது அது குறை இது குறை இது இப்படி இப்போ கடையில் பிடிச்சாம அந்த கடை இந்த கடை அப்படின்னு அந்த இது வச்சிருக்காங்க அப்படி இல்லாம அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்க கண்ணோடு நீங்க சரிசி பார்த்தாங்க. அப்படியே இது பாவம் அது பாவம், இயேசுவே குற்றம் கண்டுபிடிச்சாங்க. இவர் பாவியான ஸ்திரீ வீட்டுக்கு போறாரு. பாவியான ஸ்திரீ இவருடைய காலை பிடிச்சிருக்காரு. பாவியான ஸ்திரீ என்ன சில காலத்தை கண்ணீரா நினைக்கிறார். இவர் அவரை தொடுகிறார்கள். உண்மையிலே தீர்க்கதரிசியாக இருந்தார். தன்னை தொடுகிறவர்கள் யார் என்று இவருக்கு தெரிந்திருக்குமே அப்படின்னு ஆண்டவரே தப்பா நினைச்சார். யாரு? பரிசி சீமோன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, சீமோனே என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேட்கிறார். நீ என்னை தொடுகிறது இவ்வளவு குறித்து எனக்கு தெரியாதா? அப்படி நீ உன் வீட்டுக்கு வந்த, நீ எனக்கு கால் கழுவுவதற்கு தண்ணி கொடுத்தாயா அல்லது தலையில என்ன தருவாங்களா? என் தலைக்கு எண்ணெய் கொடுத்தாயா அப்படின்னு கேட்கிறார். அவன் இவ்வளவு தன்னுடைய விளைவியந்த பரிமளத்தலைக்கு தலையை மேல் கண்ணீரினால் நீ பாதங்களை கழுவி எனக்கு நீ குத்தம் செய்யறது, பாதங்களை குத்தம் செய்யணும். இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. நீ உனக்கு கொஞ்சம் பாவம் கொஞ்சம் தான் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப தேவனே சிலர் கடவுள் இயேசுவே கொண்டு தாண்டார். அப்படிப்பட்ட பரிசையை இப்ப இந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஊழியக்காரோ ஒரு மனுஷனோ ஒரு குற்றம் செஞ்சுதான் நம்ம அப்படியே மன்னிச்சு அப்படியே சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, மனசாட்சி அவிசுவாசிகளுக்கும் சுத்தம் இல்லாதவர்களுக்கும் இந்த புறப்பட்டோடு வந்த எல்லாத்தையும் சுத்தம். நீ பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்சிருக்காங்க, அப்படியே ஒரு பாவி அவர் செஞ்சது ஆராதனைலாம் தப்பு, இவரு இந்த பாடல்கள் எல்லாம் எழுத தப்பு அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருக்குது. அவரை குறித்து அவர் ஒடுக்கப்பட்டிருந்தார். ஆனா நம்ம இரக்கம் காட்ட வேண்டிய சமயத்துல இரக்கம் காட்டாம நீங்க மனுஷர்கள் என்ன செய்யலாம்னா அப்படியே குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க. அப்படியே மனிதர்களோட தேவ பிள்ளைகளை தேவ ஊழியர்களை ஒருத்தர் அப்படியே குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர்களுக்கு என்ன சொன்னாங்க? பவுல் என்ன சொல்றாங்க? சுத்தவர்களும் சகலம் சுத்தமா இருக்கும், அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிடாது. அவிசுவாசம் தான் அப்படி செய்வான். ஆனா அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும் சொல்றாரு. புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்கு. அதனால என்ன செய்யலாம்? அவனுடைய எண்ணங்களும் அப்படியே அசுத்தமாவே இருக்குது. அவர் சொல்றார், ஆண்டவர் சொல்றார், அவர்கள் தேவனை அறிந்திருக்கும் என்று அறிக்கப்பட்டுள்ளார்கள், கிரியைகளினாலே அவரை மறுதளிக்கிறார். கிரியினால் இயேசு பாவம் செஞ்சதுமே ஆண்டவர் மன்னிச்சார். நீ கல்லெடுத்து அங்க இருக்கிறவெல்லாம் மரப்போதர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? கல்லை எடுத்து அந்த ஸ்திரீ எரியுது ஆயுதம் ஆக்குறாங்க. அவங்கதான் அவரை கொண்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் வந்து அமைதியா இருக்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? மன்னிச்சுட்டார். எவனா குற்றம் செய்யாதவன் முதலாவது கல்லை இணைக்கணும் சொல்றாரு. உடனே பார்த்து அப்படியே போயிடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப குற்றம் செஞ்சவங்க குற்றம் உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறாங்க. ஆனா குற்றம் செய்யாத இயேசு அவரே கல்லறி ஒரு கல்லறி அவர் இனி பாவம் செய்யாது என்று சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்யறாங்க? அப்படியே கல்லை எடுத்துட்டு எதிர்களுக்கு ஆயத்தம் ஆகிறாங்க. ஒரு சபையில இருக்க ஒரு சின்ன விசுவாசம் குற்றம் செஞ்சாலும் அல்லது ஊழியக்காரன் குற்றம் செஞ்சாலும் அப்படியே கல் எடுத்து அப்படியே. அப்ப நம்ம அப்படிப்பட்ட மனது இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, அது நோய் உண்ட மனசு சொல்றாரு. அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள் அடிச்சுட்டார். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? அவங்க சில நற்கிரியை செய்யலாம், சில நல்ல கிரியைகளை தான் செய்யலாம். ஆனா எல்லா நற்கிரிகளும் செய்ய முடியாது. அவங்க பூரணம் மன்னிக்க முடியாது. பூரணமா அவங்க என்ன செய்ய முடியாது? அவங்க நல்ல கிரியெல்லாம் செய்ய முடியாது. அப்படியே இருக்கிறது. குற்றம் கண்டுபிடிச்சு எல்லாம் அசுத்தம் அவங்க செஞ்சதான் தப்பு. அப்ப நமக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ணுவாரம்மா, கிறிஸ்து நமக்குள்ள அப்படியே இருப்பாரம்மா. மன்னிக்கிற சுமத்தில் அப்படியே நம்ம வளர்ந்தோம். மன்னிச்சு அப்படியே சேர்த்து கொடுக்கிற ஒரு மனப்பாக்கம். அல்லேலூயா. தேவன் சுத்தமாயிட்டார். அவர் டிக்ளேர் பண்ணிட்டார், ஆண்டவர் வேணும் சொல்லி, இது நமக்கு என்னுடைய நான் பரிசுத்தமாக்கிட்டேன், நான் சுத்தமாக்கிட்டேன் அப்படின்னு நீ சொல்லாத 3 முறை வரும். அப்ப நம்ம நல்லா அறிஞ்சுக்கணும், தேவன் சுத்தமாக்கினதை நம்ம சுத்தமாக என்ன வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, இன்னொரு செகண்ட் பாயிண்ட் பாருங்க. 1 தீமோத்தேயு சொல்றாரு, நீ பட்சபாதத்தோடு நியாயம் இருக்காதுன்னு சொல்றாரு.
21 நீ இந்த சுத்தம் உண்டு சுத்தம் இல்லைங்களே பேரு நியாயம் இருக்கிறார். அந்த இடத்துல என்ன செய்யற பேரு டக்கு நியாயம் இருக்கிறார். ஆண்டவரே ஊர் பிராணியா இருக்குது. ஏன்னா பழைய பாட்டில் எழுதப்பட்டிருக்கு ஊர் பிராணியா சாப்பிடக்கூடாது, அப்புறம் விரிகுளம்பு உள்ளது விரிகுளம்பு இல்லாது, ஒரு செவியில் உள்ளது செவியில் இல்லாது, இப்படி ஆண்டு நிறைய சொல்லணும்னு சொல்றாரு. இங்க பட்சபாதம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவன் நியாயம் இருக்கான். இது அசுத்தமான விருதுகள், அசுத்தமான ஜீவன்கள், அசுத்தமான என்ன செய்யணும் இந்த மட்டன் கறிகள் எல்லாம் சாப்பிட மாட்டோம். ஆனா ஆண்டு சொல்றது இதை நான் சுத்தமாக அதை எதை குறிக்குதுன்னா அந்த புறஜாதிகளை ரட்சிப்புகள் கொண்டு வரணும், யூதர்கள் அல்லாத மற்ற மக்களையும் ரட்சிப்புகள் கொண்டு வருவதற்காக கடவுள் காட்டின இந்த சொப்பனம். ஆனா இவன் நியாயம் இருக்கான். அப்ப நியாயத்தை பற்றி பவுல் சொல்றாரு 5:21 சொல்றாரு, நீ பட்சபாதத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் ஒரு நிர்ணயம் பண்ணாமலும் ஒரு காரியம் பட்சபாதத்தோடு என்ன ஒன்றும் செய்யாதுன்னு சொல்றாரு. பேரு மோசஸ் சொல்றாரு, நீங்க நீதி செய்யும் பொழுது திரளான மனுஷர்கள் கூட்டமா நிற்கிறாங்கிறதுக்காக அவங்க பக்கம் சாஞ்சி நீதி சொல்லாதீங்க. எப்படி சொல்றாரு? திரளான மக்கள் ஆமா ஆமா குற்றமுள்ளவன் பாவி சொல்லி சொல்லும் பொழுது நீ அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. யாத்திரா புஸ்தகத்துல நம்ம எடுத்து வாசித்தோம்னா அது சொல்லப்பட்டு போவோம். அப்ப நீ நீதி சொல்லும் பொழுது திரளான மனிதர் மிகுதியான பக்கம் நீ சாயாதே, எது ரைட் தப்போ அதை கரெக்டா நீ சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அந்த நீதியும் கரெக்டா சொல்றாரு. அப்ப பட்சபாதம் பார்க்காத, சொந்தக்காரன் பந்தக்காரன் அண்ணன் தம்பி இவங்க பட்சபாதம் பார்க்காத அப்படின்னு சொல்றாரு. விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் நல்லா விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஆதி முதல் அந்த வரை நல்லா விசாரி. அல்லேலூயா. சில நேரத்துல இந்த டிவி யூடியூப்ல போற ஒரு கிளிப்பு 2 கிளிப்பு பார்த்துட்டு டக்குன்னு அந்த ஊழியக்கார அப்படி இந்த ஊழியக்கார இப்படி அப்படின்னு சொல்லிடுவான். அந்த ஒரு கிளிப் 2 கிளிப்பு அவன் தெரியுமா? இப்ப இயேசு என்ன செய்தார்? இப்ப இயேசு குடித்தார். இப்ப என்ன குடித்தார்? தண்ணீர் தான் ஏசப்பா குடிச்சிருப்பாரு. ஆனா குடிச்ச ஏசப்பாக குடிச்சார். ஏசப்பா பெண்களோடு ஒழிஞ்சார். அது தவறாக சித்தரிக்கிற படமா போட்டுருந்தாங்க. அப்ப ஏசப்பா என்ன செஞ்சாரு? அவர் சொன்னாரு, என்னிடத்து பாவம் உண்டு உங்களால் சொல்ல முடியுமோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பாவம் உண்டு உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்னிடத்து பாவம் உண்டு அதை மட்டும் போட்டோம்னா பாவி ஏசி பாவம் செய்தார். அப்ப பாருங்க, இப்படி அறகுறை எடுக்கக்கூடாது இல்லையா? ஒரு மனுஷனை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதணும். ஒரு மனுஷனை குற்றம் சொல்றோம்னா அவன் என்ன செஞ்சான், ஏது செஞ்சான், அப்புறம் மனுஷனை பத்தி எல்லாம் எதுக்காக போய் செஞ்சான், இப்படின்னு எல்லாத்துக்கும் டீட்டெயில்ஸா இருக்கும். நம்ம இந்த யூடியூப்ல பார்த்து ஆமா அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லாம அது என்னன்னா இதயத்தை கசப்பை கொண்டு வரும். ஒருத்தர் மேல கசப்பை கொண்டு வரும். ஒருத்தர் நல்ல ஒரு ஊழியம் செய்யறவங்க மேல கசப்பை கொண்டு வந்து அந்த கசப்பு உள்ள நம்ம மனசுல பாதிக்கும், நம்முடைய ஜெபத்தை தடுக்கும், நம்முடைய ஊழியத்தின் ஆசீர்வாதத்தை தடுக்கும். இது தெரியாம அவர் அப்படி சேர்ந்து அவர் ஒரு சில காரியங்கள் இருக்கு. கள்ள உபதேசங்கள் இருக்குது, கள்ள உரைக்காக இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்யப்பட்டிருக்கு? விசாரிக்கும் பட்சபாதத்தோடு நீ ஒன்றும் செய்யாத. என்ன காரணத்துக்காக அப்படி செஞ்சான், என்ன காரணத்துக்காக அந்த வசனத்தை போதிச்சான், என்ன காரணத்துக்காக இந்த பாடல் எழுதப்பட்ட, என்ன காரியத்துக்காக இது செய்யப்பட்டது, யாரையும் விசுவாசிகளோ ஊழியக்காரர்களோ யாரையும். அப்ப சொல்ற இவைகளை விசாரிக்கும் உண்மையும் பண்ணாமல் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக நீ உறுதியாய் கட்டளையிடுகிறேன்னு சொல்றாரு. இப்ப சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் இதெல்லாம் தேவனுக்கு முன்பதான் நான் கட்டளையிடுகிறேன் சொல்றாரு. முதலாவது சொல்றாங்க, தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். நீ விசாரிக்கணும்னு எதையும் சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. பட்சபாதத்தோடு நீ எதையும் செய்யாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒருவர் மேல் கையிலே சீக்கிரம் வையாதுன்னு சொல்றார். மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாது. மற்றவங்க செய்யற பாவத்துக்கு நம்ம உடன்பட்டு போகணும்னு கணக்கு கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்து அந்த உபச்சாரம் பண்ண மன்னிச்சாரு, உடனே அவர் பாவத்துக்கு உடன்பட்டு போயிட்டாரா? ஏன் சொன்னா தொடர்ந்து பாவம் செய்யறாங்க. சரி, அந்த பெண்ணு போய் திரும்ப பாவம் செஞ்சா என்ன செய்யுது? அதை கொண்டுங்கடா அப்படின்னு இயேசு சொல்றாரு. நான் கொண்டுங்க அனுப்பிட்டாரா? இல்ல உங்க விருப்பம்டா, நீங்க என்னன்னு நினைச்சு போங்க அனுப்பிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அந்த நேரத்தில் சொன்னார், குற்றம் இல்லாத கல்லறியப்படும் சொன்னார். நான் உன்னை நியாயத்திற்கு கொடுத்தார். அல்லேலூயா. அவரால் முடியும். நான் அவரும் என்ன செய்ய அந்த இடத்துல அவரே விரும்புகிறார். சரி போ, வாய்ப்பு கொடுக்குறார். இது கிருபையின் காலம். இது வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. மன்னித்து இறங்கும்படி வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நியாயஸ்தானம் அங்க இருக்குது. நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வரும்பொழுதுதான் அங்க நீக்கப்படும். அல்லேலூயா.
அதான் சொல்ற சீக்கிரம் உடன்படாதேன்னா தொடர்ந்து பாவத்தோடு கூட நீ உடன்படாத. பாவம் செய்து கொண்டிருக்கணும் உடன்பட்டு பாவத்தை நீ செய்யாதன்னு சொல்றாரு தவிர பாவியை மன்னிக்காதே சொல்லல இல்லையா? பாவங்களுக்கும் உடன்படாதே சொல்றாரு. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் இப்ப நீயும் மற்றவங்களை போல நீ அந்த பாவத்தை செய்யாதுன்னு சொல்றாரு. உடன்பட்டு செய்யாத. இப்ப வந்து ஒரு அசுத்தமான ஒரு பழத்தை பார்க்க போறான், அவனை தூக்கி விட்டு அந்த பழத்தை பார்க்கலாம், அதான் செல்ல கொடுக்குறேன், என்னுடைய டிவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படுறதான் அந்த அவன் ஒருவேளை படம் பார்த்துட்டான், ஆனா இனிமேல் பார்க்காத, உன்னை மன்னிக்கிறேன், அவங்க அன்பு கட்டு தரக்கூடிய உன்னை சுத்தமான காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் நியாயத்திற்கு முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும், அப்படியே சிலருடைய நற்கிரிகள் வெளியரங்கமாயிருக்கும், அப்படி இராதவைகள் மறைந்திருக்க மாட்டோம். ஆனா இன்னொரு இடத்துல சொல்றாரு, என்ன செய்யணும், நியாயத்திற்கு முன்பதாக எது இறக்கம் என்ன பாருங்க. அல்லேலூயா, இந்த இறக்கம் என்ன செய்யணும், தேவனுக்கு முன்பதாக போய் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம பட்சபாதத்தில் அது பவுல் இன்னும் 1 கொரிந்தியர் சொல்றாரு, அதை வேணும் வாசித்து படிப்போம். 1 கொரிந்தியர்ல சொல்லும்போது அங்க சொல்றாரு, நீ நியாயம் விசாரிக்கும் போது எப்படி விசாரிக்கணும் அல்லேலூயா அப்படின்னு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்குவோம். அதில் சொல்றாரு, ஸ்தோத்திரம், இங்கே காலத்துக்கு முன்னே கர்த்தர் வருமளவும் காலத்துக்கு முன்னே எதையும் நீ என்ன செய்யாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் அது ஆதரவுதான், கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள், இருளில் மறைந்திருக்கிறவர் அவர் வெளியரங்கமாக்கி இருளியின் யோசனையை வெளிப்படுத்துவார், அப்பொழுது அவனோட புகழ்ச்சி உண்டாகும் சொல்றார். கர்த்தர் வர்றதுக்கு முன்பதாக யாவொன்றை குறித்தும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா கூட வந்து இயேசுநாதர் சொல்றாங்க, அவர் தன் பார்த்தபடி நியாயம் இருக்காமலோ கேட்டபடி நியாயம் இருக்காமோ நீயால் நியாயம் செய்வார். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு என்னன்னா, ஸ்தோத்திரம், அவர் சொல்றாரு, நீங்க காலத்துக்கு முன்னே தக்க நியாயம் சொல்லிடாத, இவன் இப்படி அவன் நரகத்தான் போவான், இவன் பாவி, இவன் கெடுத்துட்டான், இவன் அந்த காரியத்தை செஞ்சுட்டான், அவன் குலைச்சு போட்டான், இவன் தான் கிறிஸ்தவ சுமத்தை பாடாக்கலாம் அப்படின்னு நீ சொல்லாத சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப யூதர்கள் சொன்னாங்க, பவுல் பசங்க, இவன் வந்து யூத சமுதாயத்தையே குலைச்சிட்டான், யூதர்களுடைய பலியை நாசப்படுத்திட்டாங்க. ஆனா பவுல் என்ன செஞ்சாரு, இன்னும் ஆண்டவர் கூலி செஞ்சார். அல்லேலூயா. இப்ப சொல்லலாம், இருளில் மறைந்திருக்கிறவரை அவர் வெளியரங்கமாக்கி இருளின் யோசனைகளை வெளிப்படுத்துவார், அப்பொழுது அவனோட குறிப்பு கொள்ச்சப்ப அவன் என்ன இருதயத்தோடு செஞ்சான் அதை ஆண்டவர் பார்த்து சொல்லுவார். என்ன இருதயத்தில், அவன் இருதயத்தில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி, இருதயத்தில் என்ன சிந்தையோடு அவன் செஞ்சான் அப்படின்னு கூட ஆண்டவர் வந்து வெளியரங்கமாக்குவான். அல்லேலூயா. அப்ப அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளிப்படாத அந்தரங்கம் இல்லை என்று இயேசுநாதர் சொல்லியிருக்கார். ஒவ்வொரு மனிதனுடைய அந்தரங்கமான காரியப்படியும் ஒவ்வொரு மனிதனுடைய என்ன செய்யப்பட்ட மறைமுகமான காரியமும் வெளியே கொண்டு வரப்படும் சொல்றாரு. அது மறைந்திருக்க மாட்டான்னு சொல்றாரு. இப்ப நம்ம வந்து தப்ப முடியாது. அப்ப அதை லூக்கா 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ஒவ்வொரு மனுஷனுடைய என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இருளில் பேசுகிறது எதுவோ அது வெளிச்சத்தில் கேட்கப்படும், நீங்கள் அறையில் காதில் சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேலே கூறப்படும் சொல்றாரு. அல்லேலூயா. 2ஆம் வசனம் சொல்றாரு, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை சொல்றார். வெளியாக்கப்படாத வெளியில வரவாத ரகசியமும் இல்லைன்னு சொல்றார், மறைபொருள் இல்லைன்னு சொல்றார். வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை, எல்லா பொருளும் வெளியில் வந்துடும், ரகசியங்கள்லாம் வெளியில் உடைக்கப்படும், அறியப்படாத ரகசியம் இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்ம சில வேளை நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ரகசியங்களும் வெளியேக்கப்படாத மறைபொருளும் கிடையாது, எல்லாம் மறைபொருளான சத்தியங்களும் வெளியாக்கப்படும். ஒரு மனுஷனுடைய அந்தரங்கம் கூட வெளியாகிடும். அதான் நம்ம ஞாபகம் ஆண்டவர் நம்பராக இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப கண்களை கொடு. இப்போ ஆண்டு சொல்றாரு, நீ நியாயம் தீர்க்கிறாங்க, நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு கர்த்தர் நியாயம் தீர்ப்பான். அல்லேலூயா. நியாயம் தீர்ப்பு அல்ல சொல்றோம், ஆண்டவரே நாங்கள் ஒருவரை நியாயம் தீர்க்காதபடி இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்க கூட ஒரு இதயத்திற்காக. அல்லேலூயா. நியாயம் தீர்க்கப்படுவது விருதியான ஒரு பக்கம் சாய்ந்து தவறாக நியாயம் தீர்க்காதபடிக்கு கர்த்தாவே சரியானபடி ஆண்டவர் நீதியா நியாயம் தீர்ங்கள் என்று சொல்லிக்கலாமா. கர்த்தர் வரும்பொழுது ஒருவனை சீக்கிரத்தில் நியாயம் தீர்த்து விடாதீர்கள் என்று சொன்னீங்களாமா. நீரே நியாயம் தீர்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. தேசத்தில் ஒரு சமாதானத்தை வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகமும் பெருமும் ஆரோக்கியம் உண்டாவதாக. ஆண்டவரே உடைய கிருபையாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெறுவார்களாக. ஆண்டவர் சாட்சியாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். நல்ல பிதாவே, ஆமென்.